வணக்கம் guys, நான் உங்கள் கேமிங் தமிழன் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு சிஎஸ் மேட்ச் போயிருந்தோம். அதில் நம்ம டீம் பசங்க ஒரு 3 பேர், நான் ஒருத்தாள், மொத்தமாக 4 பேர் வந்துட்டோம். இப்போ வந்து என்னாச்சுன்னா, மாஸ்டரில் இருந்தோம். மாஸ்டரில் இருந்துட்டு திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் நைட்டு பார்க்குறேன். காலையில் வாங்கிட்டு மாஸ்டர்லேருந்து டைமண்ட் 1, அதுவும் 1 ஸ்டாரில் போட்டு விட்டானுங்கண்ணே. இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து ஏற்றும் போது சரி ஏற்றிடுவோன்ட்டு டீம்மேட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அடித்து பற்றி ஆட்டை யூஎஸ்பி வச்சு தான் நம்ம விளாடணும். ஏன்னா வந்து காசு வேணும்ல, அதனால் நீட்டாக ஒரு போர்டு போட்டுருவோம். ஒருத்தவன் ஆஃப்லைன் நிற்பான், டக்குன்னு ஆன்லைன் வந்துடும். இங்கே ஒருத்தவனுக்கு ஒரு அழுத்திப்பிடி, அவன் வந்து இந்த 400 கன் வச்சுட்டு வருவான். அவன் நமக்கு ஒரு யூஎஸ்பிவே நல்லா வரும். கொஞ்சம் தூரத்தில் இருந்தானா ஹெட்டை நீட்டாக கொண்டு போகணும். அதனால் யூஎஸ்பி வச்சு கொஞ்சம் பழகுங்க. லாபியில் நான் எப்போவுமே சும்மா எமௌண்ட்டு போட்டுக்கிட்டு தப்பாக நினச்சிடாதீங்க. அடுத்து கைஸ், நமக்கு வந்து இந்த கன்று ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த கன்னில் அழுத்தியும் பிடிக்கலாம். ஆனால் லாங் ரேஞ்சில் இருந்தால் இது வராது கைஸ், ஹெட்ஷாட்டு சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் பக்கம் இருந்தாங்கன்னா நீட்டாக நம்மளால் அழுத்தி பிடிச்சி கில் எடுக்க முடியும் கைஸ். சும்மா லாபியில் சும்மா உங்களுக்காண்டி என்கிட்ட என்னென்ன எமௌண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு வேணும்னா சும்மா சொல்லுங்கள் கமெண்டில். ரேண்டமாக எப்படி சொல்கிறது, நானே உங்களை வந்து ஒரு ரேண்டம் கமெண்டாக அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு. மறந்துடாதீங்க, அதுக்கு ஒரு 3 விஷயந்தான், இல்லைனா 4 விஷயமாக கூட வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆனில் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒரு ஷேர் பண்ணிட்டு போதும் கைஸ். இங்கே ஒருத்தன் நிற்பான், அவனுக்கு ஒரு அழுத்தி பிடிதேன், நீட்டாக ஒரு ஹெட்டுக்கு போயிடும். ஹெட்டுன்னு சொல்ல முடியாது, தூக்கும் போது ஹெட்டு ஃப்ளூக்கில் வந்துடும். இப்போ வேணா எனக்கு நான் அப்புறம் அடுத்த அட்டை வந்துடுச்சு கைஸ். இந்த அட்டையில் வந்து மேக் எடுத்துருவேன். ஏன்னா எனக்கு மேக் வரும். ஏன்னா கீழே உள்ள சுத்தியல்னு ஒன்று வச்சுருக்கானுங்க, அது வச்சுருக்கதே எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து நான் மேக் எடுத்துகிட்டு போவேன். சைடில் சும்மா சுற்றுவேன், சைடில் நேராக போட்டுருவேன்னா. இப்போ அந்த 3 குகமாக இருக்குதுல்ல கைஸ், அது சைடு போயிடுவேன். போனோன்னா ஒருத்தன் வருவான் பாருங்கள், அவன் நீட்டாக என்னை போட்டுருவான். நான் வந்து என் டீம்மேட்ஸ்ன்னு நினச்சிருவேன், அதனால் அடிக்க முடியல. டக்குன்னு அப்புறம் தான் போய் ரெட்டாக காமிக்கும் யாரோ வந்து என் டீம்மேட் இல்லைன்ட்டு. பாருங்கள், இப்போ பாருங்க கைஸ், அவ்வளோதான், முடிச்சு விட்ருவான். அவ்வளோதான், நான் ஊக்காங்கெல்லாம் போட்டுருவேன். ஆனால் என்னை பொறுத்தவரை ஊக்காங் கேரக்டர் நீங்கள் வச்சுக்கலாம். இது சிஎஸ் ரேங்கில். அப்புறம் நீங்கள் ஜோன் சர்வேவே அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சிஎஸ்சில் வந்து ஊரின் பவர் வச்சுருக்கிறது கொஞ்சம் நல்லது. இந்த அட்டை வந்து தோத்துற சொல்லிடுவேன், ஏன்னா நான் அடித்தனால. அப்போவே என்னை அடித்தவன சைடில் இது எடுத்து வச்சுப்பேன், அவனோட ஐடி பேர். தோத்துன்னு சொன்னோன்னு தோற்றுருவானுங்க, ஜெயிக்குன்னு சொன்னால் மட்டும்தான் அவனுக்கு என்னமோ தான் ஆயிரும். என் டீம்மேட்ஸுக்கு அவன் ஐடி எடுத்து வச்சுட்டான். அவன் ஏன்னா எமௌண்ட் போட்டாங்க, அதனால் திருப்பி நம்மளும் அடிக்கணும்ல, அதனால் அந்த எமௌண்ட்டை போட்டிருப்போம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து. ஆனால் அது வந்துட்டு அவங்கள கட் பண்ணியாச்சு, ஏன்னா அது வேணான்ட்டு. எங்கள் அண்ணன் எனக்கு எடிட் பண்ண தெரியாது, எங்கள் அண்ணனுக்கு தான் எடிட் பண்ண தெரியும், அதனால் கொடுத்து விட்டேன். அதனால் அவன் கட் பண்ணிட்டேன், எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்ட்டு. அடுத்த அட்டை வந்துடும். அடுத்த அட்டை அந்த ஆக்டிவ்னு இருக்குது, இது என்னமோ போன சீசனில் கொடுத்தது. அது வந்து வச்சுருக்கேன், அது என்னமோ ஆன் பண்ணி விட்டு நம்ம ஆட்டுக்கு இருக்கணும். அது இருந்தாலும் வேஸ்ட்டாக தான் போகும். நான் அந்த சைடு சும்மா என் ஃப்ரெண்டோட போனேன், 1 நம்பரோட போனேன்னா வர வேணான்ட்டான். வர வேணான்னு சொன்னவனுக்கு நம்ம எதுக்கு கைஸ் அப்படின்னு நம்ம இப்படி இந்த சைடு வந்துட்டேன். இந்த சைடு வந்தோன்னா நம்ம வந்து அப்படி வீட்டுக்குள்ளே குதிச்சிடுவேன். ஏன்னா அவனை அடிச்சு விட்டானுங்க, சீனை போட்டு பெரிய இது மாதிரி போனான், அவனை அடிச்சு விட்டானுங்க. இப்போ நான் போனேன், இப்போ என்னையே அடிச்சிருவானா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன், வீட்டுக்குள்ளே இருந்து அவன் வந்து வருவான். நான் வந்து பாவன்ட்டு ரிவே பண்ணுவேன், அவனுக்கு ஒரு அமௌண்ட் போட்டுருவேன் டீமேட்டுக்கு. இப்போ வருவான் சைடில், அங்கே ஒருத்தன் நிற்கிறான். நான் இந்த கன்று வச்சுருக்கனால தூரத்தில் வந்து போகாது. அவனுக்கு ஒரு அடியை போட்டுருவான். அவனுக்கு ஒரு அடியை போட்டோன்னா என்ன, இந்த சுத்தியல் தாங்க, சுத்தியல் இருக்கதே எனக்கு சத்தியமாக தெரியாது. அதனால தான் அப்போ நான் மேக் எடுத்துகிட்டு போனேன், அதுவும் அவன் என் டீம்மேட்டானே தெரியல.
இந்த சைடு பார்த்தா ஊக்கங்கு. இந்த சைடு என்னை டவுனு போட்டுட்டு அவன் கில் எடுத்துருவான். ஏன்னா அவனால் தாக்க பிடிக்க முடியாதுன்ட்டு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கில் எடுத்துருவானுங்க. என் டீம் வச்சு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து க்ளோவால் போட்டுருவான். க்ளோவால் போட்டு அவனை அடிச்சு விட்டு அது ஜோன்லேயே அவன் செத்துருவான். இப்போ போயிட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இது கொஞ்சம் லாஸ்ட் ஆட்ட, அதனால நம்ம அல்டிபிளி கன் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் முடிஞ்சளவு இது மைனஸ் பண்ணி ஒரு ஏடபிள்யூஎம் எடுத்துருவேன். ஏன்னா லாங் ரேஞ்சரப்போ ஏடபிள்யூ வந்து ஆற வைக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ஏடபிள்யூஎம் எனிமி எடுத்தானா நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அவன் வந்து நம்ம ஹெட்டுக்கு கரெக்டாக வைக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வைக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஆட்டையும் நடக்கும். வேணும்னா இந்த ஆட்டையும் பாருங்கள். எனக்கு ஒருத்தன் ஹெட்டுக்கு வச்சுக்கிட்டு இருப்பான். டக்குன்னு நான் வச்சுருவேன். இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ அங்கே வந்து ஆள் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா நான் எடுத்துடுவேன். எடுத்துகிட்டு பார்த்தா சைட்லேருந்து ஒருத்தன் பொடன்னு என் டீம் மட்டும் சாய்ச்சி விட்ருவான். ஒரு ஆளை அவனுக்கு ரிவே பண்ணிடுவேன். அதை வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இடத்துல எனக்கு இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பா பாருங்க கைஸ். அப்படியே நம்ம டக்குன்னு பார்த்துடணும். இல்லைன்னா அவன் வந்து அடிக்கிறதுக்கு வந்து ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு அடிச்சிடும் போயா. அவ்வளோதான் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரேண்டமாக நானே சூஸ் பண்ணி உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சி விட்றேன். அவ்வளோதான் கைஸ். பாய் கைஸ். தேங்க்யூ கைஸ் வீடியோ பார்த்ததுக்கு. பாய் பாய்.